அன்பான இறைமக்களே, நேற்றைய தினத்துல அப்ரஹாமுடைய விசுவாசத்தை பார்த்தோம். ஆண்டவர் ஈசாக்கை பலியிட சொல்லும்போது தயங்காமல் அப்ரஹாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு பலியிட சென்றார். அந்த அளவுக்கு அவர் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். அதனால்தான் நாம் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று இன்று வரை அழைக்கிறோம். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 7ஆம் நாள். இன்று நாம் வாசித்தறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 23 முதல் 26 வரை. இந்த அதிகாரத்துல உள்ள காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிவிட்டு, அதன் பிறகு இந்த அதிகாரங்களை வாசித்து விட்டு, பிறகு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். சாரா 127 வயதில் இயற்கையாக மரணமடைகிறார். அப்பொழுது அவரை அடக்கம் செய்வதற்காக மக்பேலா குகையை அப்ரஹாம் எப்ரோனிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். எப்ரோன் அந்த இடத்தையும் குகையும் இலவசமாக வாங்கி கொள்ளுமாறு கூறினார். ஆனாலும் அப்ரஹாம் இலவசமாக எதுவுமே வேண்டாம் என்று கூறிவிட்டு, அந்த இடத்தை எனக்கு விலைக்கு கொடுத்துவிடும் என்று கூறி 40 வெள்ளிக்காசுகள் கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார். அதன் பிறகு சாராவை அதில் அடக்கம் செய்தார். அப்ரஹாமின் காலத்துல 40 வயதில் ஆண்களுக்கு திருமணம் செய்வது வழக்கமாயிருந்தது. ஈசாக்குக்கு 40 வயதான போது கானானியர்களிடமிருந்து பெண் எடுக்காமல் தன்னுடைய உறவினர்களிடமிருந்து பெண் எடுக்க வேண்டும் என்பதற்காக அபிமெலேக்கை தன் சகோதரன் வீட்டுக்கு அனுப்பினார். இப்போ உள்ள காலத்துல பெண் வீட்டார் தான் நகை பணம் எல்லாம் கொடுத்து திருமணத்தை முடிக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்துல அப்ரஹாம் வாழ்ந்த அந்த காலத்துல மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கும் பெண்ணுக்கும் தேவையான நகைகளையும் பரிசு பொருள்களையும் கொடுத்து பெண்ணை அழைத்து கொண்டு வர வேண்டும். அதே போல அபிமெலேக்கும் அனைத்து வகையான பரிசு பொருள்களோடு ரெபெக்காலை பெண் கேட்க சென்றிருந்தார். அபிமெலேக்கு ஆண்டவரிடம் மன்றாடியபடியே ரெபெக்கால் அவரோடு வருவதற்கு சம்மதித்தார். பிறகு ஈசாக்கு ரெபெக்காலை மணந்து கொண்டார். ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். திருமணமாகி 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ரெபெக்காவின் கருவில் இருக்கும்போது இரட்டையர்கள் இருப்பதை அறிந்து கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் முட்டி மோதி கொண்டிருப்பதை அறிந்து ரெபெக்கால் ஆண்டவரிடம் போய் மன்றாடினார். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது துன்பம்னா நாம் ஆண்டவரிடம் போய் மன்றாட வேண்டும். ஏதாவது பிரச்சனைனா ஆண்டவரிடம் போய் அதற்கு விளக்கம் கேட்க வேண்டும். ரெபெக்கால் ஆண்டவரிடம் கேட்டபோது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி, உன் கருப்பையில் 2 இனங்கள் உண்டாயிருக்கும், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்று ஆண்டவர் கூறினார். ஈசாக்கின் பிள்ளைகள் ஏசா மற்றும் யாக்கோபு. ஏசா காட்டில் வாழ்பவனாக வாழ்ந்து வந்தான். யாக்கோபு வீட்டில் கூடாரத்தில் வாழ்பவனாக வாழ்ந்து வந்தான். ஏசாதான் தலைமகன். ஆனால் சாதாரண பைத்தங்கோலுக்காக அவன் தன்னுடைய அந்த தலைமகன் உரிமையையே யாக்கோபிடம் விற்று விடுகிறான். தலைமகன் தான் ஆண்டவருக்கு வருடந்தோறும் பலி செலுத்த வேண்டும், பெற்றோர்களை கவனித்து கொள்ள வேண்டும், இன்னும் அநேக பொறுப்புகள் தலைமகனுக்கு உண்டு. ஏசா எப்பொழுதாவது வந்துதான் தன்னுடைய பெற்றோர்களை பார்ப்பான். மற்ற நேரத்தில் அவன் எப்பவும் வெளியில் திறந்த வெளியிலே வேட்டையாடி வாழ்பவனாக வாழ்ந்து வந்தான். அதனால் இந்த தலைமகன் உரிமையில் அவனுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அதை சாதாரண பயிற்றங்களுக்காக யாக்கோபிடம் விற்றுவிடுகிறான். அதன் பிறகு நாட்டிலே பஞ்சம் வந்தது. அப்பொழுது ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்தோடு எகிப்துக்கு போக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை கேராரிலேயே இருக்குமாறு கூறுகிறார். அவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேராரிலேயே தங்கி விவசாயம் செய்தார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு 100 மடங்கு அறுவடை கொடுத்தார். அந்த பஞ்ச காலத்திலும் கூட ஆண்டவர் ஈசாக்குக்கு 100 மடங்கு அறுவடை கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கின் பொருட்டு ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஈசாக்குக்கு கனவில் தோன்றி, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் அப்ரஹாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருக செய்வேன் என்றார். ஆமாக்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது தொடக்க நூல் அதிகாரம் 23 முதல் 26 வரை வாசித்து விட்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். தொடக்க நூல் அதிகாரம் 23. சாராவின் இறப்பு, மூதாதையரின் கல்லறை. சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்கிற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக அப்ரஹாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களுடைய அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இத்தியர் அப்ரஹாமுக்கு மறுமொழியாக, எம் தலைவரே கேளும், நீர் எங்களிடையே ஒரு வலிமை மிக்க தலைவராய் இருக்கிறீர். எங்கள் கல்லறைகளில் சிறந்த ஒன்றில் உமது வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்யலாம்.
வீட்டில் இறந்தாரை தன் கல்லறையில் நீர் அடக்கம் செய்ய எங்களுள் எவனும் மறுக்க மாட்டான் என்றனர். அப்போது ஆபிரகாம் எழுந்து அந்நாட்டு மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் சோஹாரின் மகனான எப்ரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்பேலா குகையை எனக்கு தரும்படி செய்யுங்கள். உங்களிடையே எனக்கு உடைமையான கல்லறை நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு எனக்கு அதை விற்றுவிடும்படி கேளுங்கள் என்றார். இத்தியனான எப்ரோன் மற்ற இத்தியரோடு அமர்ந்திருந்தான். அவன் நகர வாயிலுக்கு வரும் இத்தியர் அனைவரும் கேட்கும்படி அப்ரஹாமை நோக்கி, வேண்டாம் என் தலைவரே, நான் சொல்வதை கேளும். நிலத்தையும் அதிலுள்ள குகையையும் நான் கொடுத்து விடுகிறேன். என் இனத்தார் முன்னிலையிலேயே அதை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன். வீட்டில் இறந்தாரை அங்கு அடக்கம் செய்வீராக என்றான். அப்போது அப்ரஹாம் அந்நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படியாக எப்ரோனை நோக்கி, நான் சொல்வதை தயவு செய்து கேளும். நிலத்திற்கான பணத்தை தருகிறேன், பெற்றுக்கொள்ளும். அப்பொழுதுதான் என் வீட்டில் இறந்தோரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார். அதற்கு எப்ரோன் அப்ரஹாமை நோக்கி, என் தலைவரே, என் நிலம் 400 வெள்ளிக்காசுகள் தான் பெறும். நமக்குள்ளே இது என்ன? வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்து கொள்ளும் என்றான். எப்ரோன் சொன்னதற்கு இசைந்து அப்ரஹாம் இத்தியர் முன்னிலையில் பேசியபடி 400 வெள்ளிக்காசுகளை அன்றைய வணிக வழக்கிற்கேற்ப நிறுத்து கொடுத்தார். இவ்வாறு மக்பேலாவில் மம்ரே அருகில் எப்ரோனுக்கு சொந்தமான நிலமும் அதிலிருந்த குகையும் நிலத்திலும் அதன் எல்லையை சுற்றிலும் இருந்த எல்லா மரங்களும் நகர வாயிலுக்கு வரும் அனைத்து இத்தியர் முன்னிலையிலும் அப்ரஹாமுக்கு உடைமையாயின. இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் அப்ரஹாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். இவ்வாறு அந்நிலமும் அதிலிருந்த குகையும் இத்தியரிடமிருந்து அப்ரஹாமுக்கு உடைமையான கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டது. தொடக்க நூல் அதிகாரம் 24. ஈசாக்கு ரெபெக்கா திருமணம். அப்ரஹாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கி இருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டில் வேலைக்காரர்களின் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு என் நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு அப்ரஹாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்று நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறி அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். அவ்வாறே அவ்வேலைக்காரரும் தம் தலைவர் அப்ரஹாமின் தொடையின் கீழ் கையை வைத்து அக்காரியத்தை குறித்து வாக்குறுதி அளித்தார். பின் தம் தலைவரின் ஒட்டகங்களிலிருந்து 10 ஒட்டகங்களை அவிழ்த்து கொண்டு அவருக்குரிய எல்லாவற்றிலும் சிறந்தவற்றை தம் கையோடு எடுத்துக்கொண்டு மெசொப்பொத்தேமியாவில் இருந்த நாகோர் நகர் நோக்கி புறப்பட்டு சென்றார். பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் மாலை நேரத்தில் நகர்ப்புறம் இருந்த கிணற்றின் அருகில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுமாறு அவர் அவற்றை மண்டியிட செய்தார். அப்போது அவர் சொன்னது, என் தலைவன் அப்ரஹாமின் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும். என் தலைவர் அப்ரஹாமுக்கு இரக்கம் காட்டும். இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். நகர் மக்களின் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள். அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்க, குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம்பெண் மறுமொழி சொல்வாளோ அவளே ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக. நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன் என்றார். அவர் இவ்வார்த்தைகளை தமக்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபெக்கா தம் தோள் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தார்.
அவர் அப்ரஹாமின் சகோதரர் நாகோருக்கும் அவர் மனைவி மில்காவுக்கும் பிறந்த பெத்துவேலின் மகள். அவர் எழில்மிக்க தோற்றமுடையவர், ஆண் தொடர்பு அறியாத கன்னி பெண். அவர் நீரூற்றுக்குள் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு மேலேறி வந்தார். அப்ரஹாமின் வேலைக்காரர் அவரை சந்திக்க ஓடி சென்று, உன் குடத்தினின்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தருவாயா என்று கேட்டார். உடனே அவரும், குடியுங்கள் ஐயா என்று விரைந்து தம் குடத்தை தோளினின்று இறக்கி அவருக்கு குடிக்க கொடுத்தார். அவர் குடித்து முடித்ததும் மீண்டும் அவரை நோக்கி, உங்கள் ஒட்டகங்களும் குடித்து முடியும் மட்டும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்றார். குடத்து நீரை தொட்டியில் விரைவாய் ஊற்றிவிட்டு மேலும் தண்ணீர் இறைக்க நீரூற்றுக்குள் ஓடி சென்று ஒட்டகங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றினார். அந்த வேலைக்காரர் இதை கண்டு வாயடைத்து போய் தமது பயணத்திற்கு ஆண்டவர் வெற்றி அளித்தாரா இல்லையா என்று அறியும்படி அவரை பார்த்து கொண்டிருந்தார். ஒட்டகங்கள் நீர் குடித்து முடிந்த பின் அவர் அவருக்கு 6 கிராம் நிறையுள்ள பொன் மூக்கனியும் 120 கிராம் நிறையுள்ள 2 காப்புகளும் கொடுத்தார். பின்னர் அவரை நோக்கி, நீ யாருடைய மகள்? சொல். உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவு தங்குவதற்கு இடம் இருக்குமா என்று வினவினார். அவரோ மறுமொழியாக, நாகோருக்கு மில்கா பெற்ற மகளான பெத்துவேலின் மகள் நான் என்றார். மேலும், எங்கள் வீட்டில் வைக்கோலும் தீவனமும் மிகுதியாக இருப்பதுமின்றி தங்குவதற்கு இடமும் உண்டு என்றார். அந்த மனிதர் ஆண்டவரை வணங்கி தொழுது, என் தலைவர் அப்ரஹாமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் தலைவருக்கு அவர் காட்டியிருந்த பேரன்பையும் உண்மையையும் விட்டு விலகவில்லை. என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு வரும் வழியில் அவர் என் முன்னே சென்றார் என்றார். அந்த இளம்பெண் ஓடி சென்று தன் தாயின் வீட்டில் உள்ளோருக்கு இந்நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார். ரெபெக்காவுக்கு லாபான் என்னும் சகோதரன் இருந்தான். அவன் வெளியே வந்து அந்த மனிதரை பார்க்க நீரூற்றை நோக்கி ஓடினான். ஏனெனில் தன் சகோதரி அணிந்திருந்த மூக்கணியையும் கை காப்புகளையும் அவன் கண்டிருந்தான். அந்த மனிதர் என்னிடம் இவ்வாறு சொன்னார் என்று தன் சகோதரி ரெபெக்கா கூறிய வார்த்தைகளையும் கேட்டிருந்தான். அவன் அந்த ஆளிடம் ஓடி சென்று நீரோற்று அருகில் ஒட்டகங்களோடு அவர் நின்று கொண்டிருப்பதை கண்டான். அவன் அவரை நோக்கி, ஆண்டவரின் ஆசி பெற்றவரே வருக. இங்கு தாங்கள் வெளியே நிற்பது ஏன்? உமக்காக வீட்டையும் ஒட்டகங்களுக்காக இடத்தையும் துப்புரவு செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒட்டகங்களின் சுமையை இறக்கி வைக்கோலும் தீவனமும் இட்டு அவருக்கும் அவரோடு வந்த ஆள்களுக்கும் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்தான். பின் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது. அவரோ, நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லும் முன் சாப்பிட மாட்டேன் என லாபான் சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், நான் அப்ரஹாமின் வேலைக்காரன். என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளியையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்கள் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் என் தலைவரின் மனைவியாகிய சாரா தம் வயது முதிர்ந்த காலத்தில் என் தலைவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவரும் அவனுக்கு தமக்குரிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். என் தலைவர் என்னை ஆணையிட செய்து, நான் வாழ்ந்து வரும் இந்த கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு நீ பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் தந்தையின் வீட்டாரிடமும் என் இனத்தாரிடமும் சென்று என் மகனுக்கு நீ பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அப்போது நான் என் தலைவரை நோக்கி, ஒருவேளை பெண் என்னோடு வரவில்லை என்றால் என்று வினவினேன். அதற்கு அவர் மறுமொழியாக, ஆண்டவர் திருமுன் நான் வாழ்ந்து வருபவன். அவர் உன்னோடு தம் தூதரை அனுப்பி உனது பயணத்தை வெற்றி பெற செய்வார். என் இனத்தாரிடையே என் தந்தையின் குடும்பத்திலிருந்து என் மகனுக்கு பெண் கொள்வாய். அப்பொழுது நீ எனக்கு அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். அப்படியே நீ என் இனத்தாரிடம் போய் கேட்டு அவர்கள் தராவிட்டால் நீ எனக்கு அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய் என்றார். இன்று நான் அந்த நீரூற்றின் அருகில் வந்தவுடன் என் தலைவர் அப்ரஹாமின் கடவுளாகிய ஆண்டவரை நான் மேற்கொண்ட பயணத்திற்கு கருணை கூர்ந்து வெற்றி தாரும். இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். தண்ணீர் எடுக்க வரும் இளம்பெண்ணிடம் நான் பருகும்படி உன் குடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்க, அவள், குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று சொல்வாளாயின் அவளே என் தலைவரின் மகனுக்கு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவள் ஆவாள் என்று
என் மனதிற்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபெக்கா தன் தோள் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தாள். நீர் இறைக்குமாறு அவள் நீரூற்றுக்குள் இறங்கினாள். அப்பொழுது நான் அவளிடம், எனக்கு குடிக்கத்தா என்றேன். அவள் உடனே தோளில் இருந்த குடத்தை இறக்கி, குடியுங்கள், உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று கூற நானும் குடித்தேன். ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் காட்டினாள். பின்பு நான் அவளை நோக்கி, நீ யாருடைய மகள் என. நான் நாகூருக்கு மில்கா பெற்ற மகளான பெத்துவேலின் மகள் என்றாள். உடனே நானும் அவள் மூக்கில் மூக்கணியும் அவள் கையில் காப்புகளையும் அணிவித்தேன். மேலும் நான் ஆண்டவரை வணங்கி தொழுதேன். ஏனெனில் என் தலைவரின் சகோதரரின் மகளையே அவருடைய மகனுக்காக பெண் பேச வருமாறு நேர்வழியில் என்னை நடத்தி வந்த என் தலைவர் அப்ரஹாமின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றினேன். இப்பொழுது நீர் என் தலைவருக்கு அன்பும் நம்பிக்கையும் காட்டுவீரா இல்லையா என்று எனக்கு தெரிவியும். அதற்கேற்ப வலமோ இடமோ எங்காகிலும் திரும்பி செல்வேன் என்றார். அதற்கு லாபானும் பெத்துவேலும் மறுமொழியாக, இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்கா முன் இருக்கிறாள். ஆண்டவர் சொன்னபடி அவள் உன் தலைவருடைய மகனுக்கு மனைவி ஆகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றார். அப்ரஹாமின் வேலைக்காரர் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார். பிறகு அவர் பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரெபெக்காவுக்கு கொடுத்தார். அவள் சகோதரருக்கும் தாய்க்கும் விலை உயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தார். பின் அவரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டு குடித்து அங்கு இரவை கழித்தார்கள். அவர்கள் மறுநாள் காலை எழுந்ததும் அவர், என் தலைவரிடம் போக விடை தாருங்கள் என்றார். ரெபெக்காவின் சகோதரனும் தாயும் அவரை நோக்கி, பெண் 10 நாள்களேனும் எங்களோடு இருக்கட்டும், அதன் பின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினர். ஆனால் அவர் அவர்களிடம், என்னை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள், ஆண்டவரின் பயணத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறார், என் தலைவரிடம் சொல்லும்படி விடை கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், பெண்ணை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்போம் என்றனர். அப்படியே ரெபெக்காவை அழைத்து, இவரோடு போகிறாயா என்று அவரை கேட்டனர். அவரும் போகிறேன் என்றார். எனவே அவர்கள் தங்கள் சகோதரி ரெபெக்காவையும் அவர் தாதியையும் அப்ரஹாமின் வேலைக்காரரையும் அவரை சேர்ந்தவர்களையும் அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அவர்கள் ரெபெக்காவுக்கு ஆசி வழங்கி அவளை நோக்கி, என் சகோதரியே, 1000 நீ பெருகுவாய், உன் வழிமரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கி கொள்வார்களாக என்றனர். பின்பு ரெபெக்காவும் அவருடைய தோழியரும் ஒட்டகங்களின் மீதேறி அந்த மனிதரை தொடர்ந்தனர். அந்த வேலைக்காரர் அவரை அழைத்து கொண்டு போனார். இதற்கிடையில் பெயர்லகாய்ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபெக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபெக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபெக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபெக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். தொடக்க நூல் அதிகாரம் 25. அப்ரஹாமின் ஏனைய வழிமரபினர். அப்ரஹாம் கெற்றூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார். அவருக்கு செம்ரான், யோக்சான், மெதான், மீதியான், இசுபாக்கு, சூவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார். யோக்சான் சோபாவையும் தெதானையும் பெற்றான். தெதானின் புதல்வர் அசூரிம், லெத்துசிம், இலையுமீம் ஆவர். மீதியானின் புதல்வர் ஏப்பேர், அனாக்கு, அபிதா, எல்தாயா ஆவர். இவர்கள் அனைவரும் கெற்றூராவின் புதல்வர். அப்ரஹாம் தம் மகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருடைய மறுமனைவியின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து
தாம் உயிரோடு இருக்கும் போதே தம் மகன் ஈசாக்கிடமிருந்து பிரித்து கீழ்த்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார். அப்ரஹாமின் இறப்பு. அப்ரஹாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாள்களை கடந்து நல்ல நரை வயதில் இறந்து தம் மூதாதையரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மயேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாரின் மகன் எப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தனர். அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். அதில் அவர் தம் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார். அப்ரஹாம் இறந்த பின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார். பேர்லகாய்ரோயி என்ற இடத்தில் ஈசாக்கு வாழ்ந்து வந்தார். இஸ்மயேலின் வழிமரபினர். சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகார் அப்ரஹாமுக்கு பெற்ற மகனான இஸ்மயேலின் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர். பிறந்த வரிசையின்படி இஸ்மயேலின் புதல்வரின் பெயர்கள்: இஸ்மயேலின் மூத்த மகன் நபயோத்து, கேதார், அத்பியேல், மிப்சாம், மிசுமா, தூமா, மாசா, அதாது, தேமா, எற்றூர், நபிசு, கேதமா இவர்கள் இஸ்மயேலின் புதல்வர்கள். 12 குலங்களின் தலைவர்களான இவர்கள் தம் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தம் பெயர்களையே இட்டனர். இஸ்மயேல் மொத்தம் 137 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர். இது எகிப்திற்கு கிழக்கே அசீரியா வரை உள்ளது. இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வாழ்ந்தனர். ஏசா யாக்கோபின் பிறப்பு. அப்ரஹாம் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர். அப்ரஹாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கிற்கு 40 வயதான போது பதானராமை சார்ந்த அரமேயன் பெத்துவேலின் மகளும் அரமேயன் லாபானின் சகோதரியுமான ரெபெக்காவை மணந்து கொண்டார். ஈசாக்கு மலடியாயிருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபெக்கா கருத்தரித்தார். ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதி கொண்டனர். அதை உணர்ந்த அவர், எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்க சென்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன. உன் வயிற்றிலிருந்து ஈரினத்தார் பிரிந்திருப்பர். ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாய் இருக்கும். மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார். அவருக்கு பேறுகாலம் நிறைவுற்ற போது 2 பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன. முதலாவது வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது. எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர். 2வது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தான். எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது. அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது 60. ஈசா தலைமகன் உரிமையை விற்றுவிடல். இருவரும் வளர்ந்து இளைஞரான போது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்தவெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் யாக்கோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உறைபவனாய் வாழ்ந்து வந்தான். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார். ரெபெக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் திறந்த வெளியிலிருந்து வந்தான். அவன் யாக்கோபிடம், நான் களைப்பாய் இருக்கிறேன், இந்த செந்நிற சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான். அவனுக்கு ஏதோம் என்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம். யாக்கோபு அவனை நோக்கி, உனது தலைமகன் உரிமையை இப்போது எனக்கு விற்றுவிடு என்றான். அவன், நானோ சாகப் போகிறேன், தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான். யாக்கோபு, இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகன் உரிமையை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான். யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றங்கோலும் கொடுக்க அவனும் உண்டு குடித்து தன் வழியே சென்றான். இவ்வாறு ஏசா தன் தலைமகன் உரிமையை அவமதித்தான். தொடக்க நூல் அதிகாரம் 26. கேராரில் ஈசாக்கின் வாழ்க்கை. முன்பு அப்ரஹாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர மேலும் ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று. ஈசாக்கு பெலிஸ்தியரின் மன்னன் அபிமெலேக்கை காண கேராருக்கு சென்றார். அப்போது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, எகிப்து நாட்டிற்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலே தங்கியிரு. அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். இந்த நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன். உன் தந்தை அப்ரஹாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன். உன் வழிமரபை விண்மீன்களைப் போல் பெருக செய்வேன். உன் வழிமரபினருக்கு இந்த நிலங்கள் அனைத்தையும் தருவேன்.
உலகில் அனைத்து இனத்தாரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். ஏனெனில் அப்ரஹாம் என் குரலுக்கு செவிசாய்த்து என் நியமங்களையும் கட்டளைகளையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் கடைபிடித்தான் என்றார். எனவே ஈசாக்கு கேராரிலேயே தங்கிவிட்டார். அங்குள்ளவர்கள் அவர் மனைவியை பற்றி அவரிடம் கேட்டபொழுது அவள் என் சகோதரி என்றார். ஏனெனில் ரெபெக்கா பார்வைக்கு அழகுள்ளவராய் இருந்ததால் அவ்விடத்து மனிதர் தம்மை கொள்வார்கள் என்று நினைத்து அவன் என் மனைவி என்று சொல்ல அஞ்சினான். பல நாள்கள் அவர் அங்கு வாழ்ந்த பின் ஒரு நாள் பெலிஸ்தியரின் மன்னன் அபிமலேக்கு சாளரம் வழியாக பார்க்க நேர்ந்தபோது ஈசாக்கு தம் மனைவி ரெபெக்காவை கொஞ்சிக் கொண்டிருந்தார். உடனே அபிமலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவி என்று தெளிவாய் தெரிகிறதே, பின் ஏன் அவள் உன் சகோதரி என்று என்னிடம் சொன்னாய் என்று கேட்டான். அதற்கு அவர், ஒருவேளை அவளை முன்னிட்டு நான் சாக நேரிடலாம் என்று நினைத்ததே காரணம் என்று அவனுக்கு பதில் அளித்தார். அபிமலேக்கு, நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? குடிமக்களுள் எவனாகிலும் உன் மனைவியோடு படுத்திருந்தால் பழி எங்கள் மீது அல்லவா விழ செய்திருப்பாய் என்றான். மேலும் இந்த மனிதனையோ அவன் மனைவியையோ தொடுபவன் கொல்லப்படுவது உறுதி என்று அபிமலேக்கு தன் மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்தான். ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். அவர் செல்வமுடையவர் ஆனார். செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் இருந்தன. வேலைக்காரர் பலர் இருந்தனர். எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தை அப்ரஹாமின் காலத்தில் அவருடைய வேலையாள்கள் தோண்டிய கிணறுகளை எல்லாம் பெலிஸ்தியர் மண்ணால் நிரப்பி தூர்த்து விட்டனர். மேலும் அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட வலிமையுள்ளவனாய் இருப்பதால் எங்களை விட்டு அகன்று போ என்றான். எனவே ஈசாக்கு அங்கிருந்து வெளியேறி கேரார் பள்ளத்தாக்கில் குடியேறி வாழலானார். அங்கே தம் தந்தை அப்ரஹாமின் காலத்தில் தோண்டப்பட்டு அவர் இறந்த பின் பெலிஸ்தியரால் மூடப்பட்ட கிணறுகளை அவர் தோண்டி தூரெடுத்தார். தம் தந்தை இட்டிருந்த அதே பெயர்களால் அவற்றை அழைத்தார். பின் அவருடைய வேலைக்காரர் நீர்ப்படுகையில் தோண்ட அங்கே பொங்கி எழும் நீரூற்றை கண்டனர். ஆனால் கேராரில் இருந்த மேய்ப்பர்கள் ஈசாக்கின் மேய்ப்பர்களோடு இந்த தண்ணீர் எங்களதே என்று வாதாடினர். இவ்வாறு அவர்கள் அவரோடு தகராறு செய்ததால் அந்த கிணற்றுக்கு அவர் ஏசேக்கு என்று பெயரிட்டார். மீண்டும் அவர்கள் வேறொரு கிணறு தோண்டினர். முன்பு போல அதை பற்றியும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எனவே அதற்கு சித்தினா என்று பெயரிட்டார். அவர் அவ்விடத்தை விட்டகன்று வேறொரு கிணற்றை தோண்டினார். இம்முறை வாக்குவாதம் ஒன்றும் ஏற்படவில்லை. அதன் பொருட்டு ஆண்டவர் நம் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார், நாட்டில் நாம் வளர்ச்சியுறுவோம் என்று சொல்லி அதற்கு ரஹபோத்து என்று பெயரிட்டார். பின்னர் அவர் அவ்விடத்திலிருந்து பெயர்சபாவுக்கு போனார். அன்றிரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி, உன் தந்தை அப்ரஹாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு ஆசி வழங்கி உன் ஊழியன் அப்ரஹாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருக செய்வேன் என்றார். எனவே ஈசாக்கு அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை போற்றினார். அங்கே கூடாரம் அடித்து தங்கினார். ஈசாக்கின் வேலைக்காரர் அங்கே ஒரு கிணறு வெட்டினர். ஈசாக்கு அபிமலேக்கு உடன்படிக்கை. அப்பொழுது கேராரில் இருந்து அபிமலேக்கு தன் உற்ற நண்பன் அகுசாத்துடனும் படைத்தலைவன் பிக்கோலுடனும் அவரிடம் வந்தான். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை வெறுத்து உங்களிடமிருந்து விரட்டிவிட்டு இப்பொழுது என்னிடம் வருவது ஏன் என்றார். அவர்கள் மறுமொழியாக, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம். ஆதலால் நமக்குள் எங்களுக்கும் உமக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம். நாங்கள் உமக்கு எவ்வித இடையூறும் செய்யவில்லை. உம்மை நல்ல முறையில் நடத்தி சமாதானமாய் அனுப்பி வைத்தோம். அதுபோல ஆண்டவரின் ஆசி பெற்ற நீரும் எங்களுக்கு எவ்வித தீமையும் செய்யாதிருப்பீர் என்றனர். ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து அளித்தார். அவர்களும் உண்டு குடித்தனர். அதிகாலையில் அவர்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தனர். பின் ஈசாக்கு அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களும் அவரிடமிருந்து சமாதானமாய் பிரிந்து சென்றனர். அதே நாளில் ஈசாக்கின் வேலைக்காரர் தாங்கள் தோண்டிய கிணற்றை குறித்து செய்தி கொண்டு வந்து தண்ணீர் கண்டோம் என்றனர். ஆதலால் அவர் அதற்கு சிபா என்று பெயரிட்டார். எனவே அந்நகருக்கு பெயர் செபா என்றும் பெயர் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. ஏசா 40 வயதான போது இத்தியன் பெயேரியின் மகள் யூதித்தையும் இத்தியன் ஏலோனின் மகள் பாசமத்தையும் மணந்து கொண்டான். இவர்களால் ஈசாக்கு ரெபெக்காவும் மனக்கசப்பு அடைந்தனர்.
அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, சதா காலங்களுக்கு ராஜாவாயிருக்கிறவரே, எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து வருகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களை வழிநடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. நீர் இரக்கமுள்ள தேவன், எங்களுடைய உள்ளத்திலிருந்து பயத்தை எடுத்து போடுகிற தேவன், அஞ்சாதே என்று எங்களை அழைக்கிற தேவன் நீர் ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இந்த நாளிலே இறை வார்த்தையை வாசித்து அதை தியானிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி ஏசப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன், வாழ்க்கை துணையை ஒப்பு கொடுக்கிறேன், உற்றார் உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறேன், நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவனே. உம்முடைய பிரசன்னை எப்பொழுது எங்களோடு இருக்கட்டும் அப்பா. எங்களுக்கு வாழ்வும் வழியுமான தேவனே, எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு வழிகாட்டும் அப்பா. எங்களுடைய வாழ்வுக்கு ஒளியாயிரும் தேவனே. ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்த போது குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர், இதோ இப்பொழுதும் கூட அநேக பிள்ளைகள் குழந்தை வரத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அடுத்த தலைமுறை எங்களுக்கு வேண்டும் அப்பா, சந்ததி வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. அவருடைய மன்றாட்டுக்கு பதில் கொடும் தேவனே. கற்பத்தின் கனியை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட அதற்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார் அப்பா. அந்த அளவுக்கு அவரை ஆசீர்வதித்த தேவன் நீ ராஜா. இதோ இப்பொழுது எங்களையும் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அப்பா. நாங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதியும் அப்பா. வருமானத்தை ஆசீர்வதியும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா வீணான செலவுகளையும் எடுத்து போடும் அப்பா. பொருளாதார வளர்ச்சியை கொடும் அப்பா. முன்னேற்றத்தை கொடும் தேவனே. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீ ராஜா. நன்றி அப்பா. நன்றி தேவனே. தொடர்ந்து தினமும் நாங்கள் இறை வார்த்தை வாசித்து அதை தியானித்து ஜெபிக்க எங்களை உற்சாகப்படுத்தும் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். அன்பான இறை மக்களே, இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நாளைய தினத்தில் 8வது நாளுக்கான திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தை பார்ப்போம். நன்றி.